இதுக்கு முன்னாடி சுனில் கவாஸ்கர் தான் இருந்தாரு. அதை பிரேக் பண்ணி செய்யணும்னா சோசியல் மீடியால ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கருணை. அப்படி கிடையாதுங்க. இந்த இன்னிங்ஸ் ஒரு விராட் கோலியோ ஒரு ரோஹித் சர்மாவோ ஆடினா நம்ம என்ன பேக் டு கலி கிரிக்கெட்டர் 59க்கு 3ங்க அப்படின்னு முடிச்சிருக்காங்க. இன்னைய நாள் முடிவுல 608 சேஸ் பண்ண முடியுமா? இங்கிலாந்தால ஹிஸ்டரி கிரியேட் பண்ண முடியுமா? நிறைய பேர் நிறைய சொன்னாங்க. 500 டிக்ளேர் பண்ணிக்கலாம், 550 டிக்ளேர் பண்ணிக்கலாம், 600 டிக்ளேர் பண்ணிருக்காங்க, 450 டிக்ளேர் ப்ரூக்கு கூட சொன்னாரு, ஆபரன் டீம் ப்ரூக்கு கூட சொன்னாரு. பட் அதெல்லாம் எதுவுமே மைண்ட் செட்ல ஏத்திக்கலங்க. ஒருவேளை இப்ப 500க்கோ 510க்கோ இந்தியா டிக்ளேர் பண்ணியிருந்து இவங்க போட்ட 15 ஓவர்ல அவங்க 100க்கு நோ லாஸ்ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன வேணா நடந்திருக்கலாங்க. பட் டீம் இந்தியா சுமன் கில் அண்ட் கௌதி பாய் அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டான பிக்சர் வச்சிருந்தாங்க, ப்ரீ பிளானா இருந்தாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி 608 அடிச்சாங்க. என்ன சொல்றது, சுனில் கவாஸ்கர் 54 வருஷமா வச்சிருந்த ரெக்கார்டை இந்தியாவின் தங்க மகன் பிரின்ஸ் சுமன் கில் பிரேக் பண்ணியிருக்காருங்க. அதாவது ஒரே ஒரு இன்னிங்ஸ்ல 346 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு டெஸ்ட் மேட்ச்ல 2 விஷயம் சேர்த்து. இதுக்கு முன்னாடி சுனில் கவாஸ்கர் தான் இருந்தாரு, அதை பிரேக் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் தங்க மகன் கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் அடிக்கிற 3வது சதங்க. விளையாண்ட 4 இன்னிங்ஸ்ல 3 சதம் அடிச்சிருக்காரு. சேனா கண்ட்ரில பேக் டு பேக் அண்டர் அடிச்ச கேப்டன்ங்கிற பேரும் அவருக்கு கிடைச்சிருக்கு தங்க மகன் சுமன் கில்லுக்கு. ஆக்சுவலா நல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியா. ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், கேஎல் ராகுலா இருக்கட்டும், கருண் நாயர் டியர் கிரிக்கெட் கிவ் ஒன் மோர் சான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவரை வந்து தாக்குதல் செய்யணும்னா சோசியல் மீடியால ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கருணை. அப்படி கிடையாதுங்க. இந்த இன்னிங்ஸ் ஒரு விராட் கோலியோ ஒரு ரோஹித் சர்மாவோ ஆடினா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், சான்ஸ் கொடுத்துட்டு தான் இருப்போம். அதெல்லாம் அவருக்கும் சான்ஸ் கொடுப்போம். இப்போ என்ன சோசியல் மீடியா கடைசி 10 இன்னிங்ஸ்ல அவர் 142 தான் அடிச்சிருக்காரு, ஒரே ஒரு 300 தவிர்த்துங்கிற மாதிரி போடுறாங்க. பட் அது பண்ண வேணாம். இந்தியன் டீம் நல்ல நிலைமையில போயிட்டு இருக்கும்போது அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. அதுக்கப்புறம் இந்தியாவின் தங்க மகன் சுமன் கில் வந்து பிரிச்சுட்டாருன்னு தான் சொல்லணும். 1 செகண்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காரு நான் கேப்டன். கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் அவரு பங்குக்கு அவரு 50 அடிச்சாரு. ரிஷப் பண்ட் என்னங்க சொல்ல வேணுங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர்னு அவர் பெரிய பட்டமே கொடுத்தாச்சு. அதாவது இந்தியன் டெஸ்ட் டீம்ல வந்து எப்படி பும்ரா ஒரு லெஜெண்ட் பவுலர்னா பும்ரா, ஒரு லெஜெண்ட் பேட்ஸ்மேனா கோலிங்கிற மாதிரி ஒரு லெஜெண்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா ரிஷப் பண்ட் நம்ம கண்ணை முடி சொல்லலாம். அவரு ஒரு நாக்கு செம்மையா ஆடி கொடுத்துட்டு போனாரு. அதுக்கப்புறம் இந்தியன் ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா, அதாவது வேர்ல்டு நம்பர் 1 டெஸ்ட் ஆல்ரவுண்டர். அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும்ட்டு அதை கச்சிதமா பண்ணி கொடுத்தாரு. போன மேட்ச் ஒரு 50, இந்த மேட்ச் ஒரு 50 சொல்லிட்டு டீமுக்கு எப்பப்பெல்லாம் அவரால் பங்காற்ற முடியுமோ அதெல்லாம் அப்பப்போ பங்காற்றுறாரு. அவரும் வேற லெவல் பேட்டிங். நிதிஷ்குமார் ரெட்டி அடிக்க போய் அவுட் ஆனாரு. வாஷிங்டன் சுந்தர் அந்த கவர்ஸ் மேல ஒரு 6 அடிப்பா இருப்பாருங்க, வேற லெவல்ல இருந்துச்சு. 608 முடிஞ்சு அடிட்டா பாப்போம்னு சொல்லி சவால் விட்டுருக்காங்க இங்கிலாந்துக்கு. அத அவங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. இன்னைய நாள் முடியல 53க்கு முடிஞ்சிருக்கு. ஆகாஷ் தீப் அதாவது டீமுக்குள்ள வேணுமா, ஹர்ஷ்தீப் சிங் இருக்கும்போது ஆகாஷ் தீப் இருக்குன்னு எக்கச்சக்கமான கேள்விகள். பும்ரா வந்து ரெஸ்ட் கொடுப்பீங்களா நீங்க, உங்களுக்கு அவ்வளவு பெரிய பவுலிங் விட்டுருக்கான்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள். எல்லா விமர்சனத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்தது கில் அண்ட் கௌதி பாய் மேனேஜ்மெண்ட். இன்னும் மேட்ச் முடியலதான் நான் ஒத்துக்கிறேன். இந்தியா ஜெயிக்கிறதுக்கு நான் சதவீதம் 99%, மேட்ச் டிரா ஆகிறதுக்கு 0.5. இங்கிலாந்து ஒருவேளை அதாவது ஹிஸ்டரியே கிரியேட் பண்ணா மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியும். 550 ஒரு நாள் அடிச்சதா வாய்ப்பே கிடையாது, அடிக்கவும் முடியாது. அது இல்லாம நாளைக்கு மழை வரும்னு வேற சொல்லியிருக்காங்க. ஒண்ணு மேட்ச் டிரா நோக்கி நகரும். அதுக்கு ஜோ ரூட் மாதிரி ஒரு கன் பிளேயர் தேவை. நம்ம இந்தியா ராகுல் டிராவிட் சொல்லணும்னா இங்கிலாந்துக்கு ஒரு ஜோ ரூட்னு சொல்லலாம். அவரையும் ஒரு அன்பிளேயபிள் டெலிவரி மூலியமா ஆகாஷ் தீப் அவுட் ஆக்குனாருங்க. அது மட்டும் கிடையாது, ஓப்பனிங் ஸ்பெல் ஃபயரா இருந்துச்சு. பும்ராவை மிஸ் பண்ண மாதிரியே தெரியல. எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் கம்ஃபர்டபுளா போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியா நல்ல நிலைமையில இருக்காங்க. இதுல இருந்து இந்தியா நாளைக்கு என்ன பண்ணணும், ஒன்னும் இல்லைங்க. அவங்க வந்து டக்குன்னு அடிக்காங்க. ஒரு 10 ஓவருக்கு 50 ரன் 60 ரன் அடிக்கிறப்ப இந்தியா பயந்து ஃபீல்டிங்க ஸ்ப்ரெட் பண்ணிடக்கூடாது. நீ எவ்வளவு வேணா ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்தியா வந்து ஒரு 3 ஸ்லிப்பு ஒரு கவரை ஓப்பனா விட்டு தான் ஆடணும். இங்கிலாந்து என்ன பண்ணணும், இங்கிலாந்து பண்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அவங்க டிரா நோக்கி ஆடணும். பட் அது இங்கிலாந்து டீம் பேஸ்பால் கிரிக்கெட் அவங்க ஆடவே மாட்டாங்க. என்ன பொறுத்தவரை இந்தியா ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க தான் சொல்லுவீங்கன்னு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. கிரிக்கெட் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.